இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. அறமும் ஒளியும் கலந்த விழா. V40 இளைஞர்களின் வாழ்வில் ஒளியேற்றிய UUM. தீபாவளியின் உண்மையான அர்த்தமே ஒளியையும் அன்பையும் பரப்புவதாகும். இதையே செயலில் காட்டியுள்ளார் கெடா UUM எனப்படும் வட மலேசிய பல்கலைக்கழக இந்திய மாணவர்கள். அறம் செய் தீபாவளி 2025 என்ற தன்னார்வ திட்டத்தை மாணவர் பிரதிநிதித்துவ மன்றத்தினர் கடந்த அக்டோபர் 31 வெற்றிகரமாக நடத்தினர். இத்திட்டத்தின் நோக்கம் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய V40 இந்திய மாணவர்களுக்கு ஆதரவளித்து தீபாவளி மகிழ்ச்சியை பகிர்வதாகும். முதல் கட்டமாக சங்லுன் தமிழ் பள்ளியில் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள், கல்வி உதவிகள் வழங்கப்பட்டன. இரண்டாவது கட்டமாக UUM-இல் V40 மாணவர்களுக்கு நிதியுதவி வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக தேசிய ஒருமைப்பாட்டுத்துறை அமைச்சரின் பத்திரிகை செயலாளரும் மாய்கா புத்ரா பிரிவு தலைவருமான டாக்டர் சதீஷ்குமார் சங்கர் கலந்து கொண்டார். மாணவர்கள் தாங்களே நிதி திரட்டி சமூக நலனுக்காக செயல்பட்ட இந்த முயற்சி இளைய தலைமுறையின் ஒளியாக திகழ்கிறது. எனவே அன்பும் அறமும் கலந்த இளைஞர்களின் இதய ஒளியே உண்மையான தீபாவளி என மாணவர் பிரதிநிதி ஷர்வின் தங்கராஜ் தெரிவித்தார். பணியில் இருக்கும் ரேலா உறுப்பினரை மிரட்டுவது, தடுப்பது மற்றும் கத்தினால் விசாரணை. பணியில் இருக்கும் ரேலா உறுப்பினரை பொதுமக்கள் முன்னிலையில் மிரட்டுவது, தடுப்பது மற்றும் கூச்சலிடுபவர் மீது நடைமுறையில் உள்ள சட்டத்தின் விதிமுறைகளின்படி விசாரணை நடத்தப்படும். முன்னதாக 58 வினாடிகள் கொண்ட வைரலான வீடியோவில் பொது இடத்தில் ஒரு நபர் ரேலா உறுப்பினரை திட்டியதாக நம்பப்படுகிறது. இது இணைய பயனர்களிடம் இருந்து பல்வேறு எதிர்வினைகளுக்கு வழிவகுத்தது. அந்த நபர் திட்டிய போது வயதான ரேலா உறுப்பினர் அதில் பதில் எதுவும் கூறவில்லை. ஜொஹூர் பாரு சுல்தான் இஸ்கந்தார் கட்டிடத்தில் உள்ள ஜொஹூர் பாரு சென்ட்ரல் பேருந்து முனைய பகுதியில் பொது ஒழுங்கு மற்றும் பாதுகாப்பிற்கு உதவுவதற்காக அந்த ரேலா உறுப்பினர் பணியில் இருந்ததாக ரேலா வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்தது. பேருந்து சேவையை பயன்படுத்தும் போது நியமிக்கப்பட்ட வழித்தடத்தை பின்பற்றுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்ட பின்னர் திருப்தி அடைந்த பொதுமக்களில் ஒருவர் சம்பந்தப்பட்ட ரேலா உறுப்பினரை கடுமையாக கண்டிக்கும் இந்த சம்பவத்தை ரேலா தீவிரமாக கருதுகிறது. மேலும் ரேலாவின் உறுப்பினர்களும் துறையின் அதிகார வரம்பிற்கு உட்பட்டு அதிகாரப்பூர்வ கடமைகளை செய்யும் அரசு ஊழியர்கள் என்பதை ரேலா வலியுறுத்தியது. பிரான்சில் நீச்சல் குளம் தோண்டுகையில் 3.6 மில்லியன் ரிங்கிட் மதிப்பிலான தங்க நாணயங்கள் மற்றும் தங்க கட்டிகள் கண்டுபிடிப்பு. பிரான்சில் ஒரு நபர் தனது வீட்டு தோட்டத்தில் நீச்சல் குளம் தோண்டிய போது சுமார் 3.6 மில்லியன் ரிங்கிட் மதிப்பிலான தங்க நாணயங்கள் மற்றும் தங்க கட்டிகளை கண்டுபிடித்துள்ளார் என உள்ளூர் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கடந்த மே மாதம் கண்டுபிடித்த அந்நாணயங்களை பற்றிய விவரத்தை அந்நபர் உடனடியாக கலாச்சாரத்துறையிடம் அறிவித்துள்ளார். இது தொல்பொருள் சம்பந்தப்பட்ட பொருளாக இல்லை என்பதால் அந்நாணயங்களை அந்நபரை வைத்திருப்பதற்கு அனுமதி அளிக்கப்பட்டது என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். அந்த தங்க நாணயங்கள் அங்கே எவ்வாறு வந்ததென தெளிவாக கண்டறிய முடியாத நிலையில் அந்த நிலத்தின் முந்தைய உரிமையாளர் தற்போது உயிருடன் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஆடவர் கொலை இந்திய பிரஜைகள் 6 கைது. பூசாட் பண்டார் பூச்சோங்கில் கடை வீடு ஒன்றின் படிக்கட்டில் இந்திய நிரந்தர குடியிருப்பு வாசி ஒருவர் கொலை செய்யப்பட்டது தொடர்பில் இந்திய பிரஜைகளில் 6 கைது செய்யப்பட்டனர். அந்த 6வரும் முக்கிய சந்தேக பேர் வழியுடன் ஒரே வீட்டில் வசித்து வந்தவர்கள் என செட்டாங் மாவட்ட போலீஸ் தலைவர் துணை கமிஷனர் முகமது பாரிட் அகமது தெரிவித்தார். இந்த கொலையின் சந்தேக பேர் வழியை போலீசார் அடையாளம் கண்டுள்ளனர். அவரும் இந்திய பிரஜை என தெரிவிக்கப்பட்டது. இதுவரை விசாரணைக்கு உதவக்கூடிய புகார்தாரர் ஒருவர் உட்பட 4 முக்கிய சாட்சிகளிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக இன்று வெளியிட்ட அறிக்கை ஒன்றில் முகமது பாரிட் கூறினார். கொலையுண்ட நபர் தொழில்நுட்பாளர் என்பதோடு அந்த இந்நாட்டில் கடந்த 19 ஆண்டு காலமாக நிரந்தரமாக குடியிருந்து வருகிறார் என முகமது பாரிட் தெரிவித்தார். குற்றவியல் சட்டத்தின் 302வது விதியின் கீழ் விசாரணைக்கு உதவக்கூடிய CCTV வீடியோ பதிவையும் போலீசார் பரிசோதித்துள்ளனர். பூச்சோங் ஜெயாவில் கடை வீட்டின் படிக்கட்டில் வெளிநாட்டு ஆடவர் ஒருவர் கொலை செய்யப்பட்டதாக நேற்று ஊடகங்கள் தகவல் வெளியிட்டன. பெண் மானபங்கம், வேலையில்லாத நபர் கைது. வேலையில்லாத நபர் ஒருவர் 1 மாதம் மட்டுமே அறிமுகமான தனித்து வாழும் தாயான பெண்ணை காருக்குள் மானபங்கம் செய்ததன் தொடர்பில் போலீசார் கைது செய்தனர்.
செவ்வாய்க்கிழமை பிற்பகல் 2 மணி அளவில் பாதிக்கப்பட்டவர் சந்தேக நபருடன் காரில் இருந்தபோது இந்த சம்பவம் நடந்ததாக கூறப்படுகிறது. இந்த செயல் 2 தனித்தனி இடங்களில் நடந்ததாக நம்பப்படுகிறது. சந்தேக நபர் பாதிக்கப்பட்ட பெண்ணை நேரில் சந்திப்பதற்கு முடிவு செய்வதற்கு 1 மாதத்திற்கு முன்பு சமூக ஊடகங்கள் மூலம் அவரை அறிந்திருந்தார் என்று குலுவாங் போலீஸ் தலைவர் துணை கமிஷனர் பஹ்ரின் முகமது நூர் தெரிவித்தார். காரில் தனியாக இருந்த சூழ்நிலையை பயன்படுத்தி அந்த பெண்ணுக்கு எதிராக அந்த ஆடவன் இந்த செயலை புரிந்ததால் அன்றைய தினமே மாலை மணி 3:36 அளவில் பாதிக்கப்பட்டவர் புகார் செய்துள்ளார். இதனைத் தொடர்ந்து குலாயில் உள்ள வீட்டில் 49 வயதுடைய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதாக பஹ்ரைன் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்தார். தெலுங்கிந்தானில் சட்டவிரோத பிட்காயின் எந்திரங்கள் பறிமுதல். நேற்று ஹிலிர் பேராக் மாவட்ட காவல்துறை, தெலங்கா நேஷனல் பிரிகேட் மற்றும் மலேசிய இணைய பாதுகாப்பு நிறுவனம் ஆகிய அமைப்புகள் இணைந்து தெலுங்கிந்தானில் உள்ள தாமான் லெஜெண்டா பகுதியில் மேற்கொண்ட சோதனையில் சட்டவிரோதமாக இயங்கி வந்த 66 பிட்காயின் மைனிங் இயந்திரங்கள் வெற்றிகரமாக பறிமுதல் செய்யப்பட்டன. மின்சாரத்தை திருடி பிட்காயின் இயந்திரங்களை இயக்கி வருவதாக கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் இச்சோதனை நடத்தப்பட்டது என்று ஹிலிர் பேராக் மாவட்ட போலீஸ் தலைவர் பக்ரி ஜைன் அபிடின் தெரிவித்தார். இச்சோதனையில் போலீசார் மொத்தம் 66 பிட்காயின் இயந்திரங்கள், மோடம் மற்றும் சில மின்சார கருவிகளை பறிமுதல் செய்ததோடு அவை அனைத்தையும் ஹிலிர் பேராக் மாவட்ட போலீஸ் நிலையத்திற்கு கொண்டு சென்றனர். குற்றவியல் மற்றும் மின்சார வழங்கல் ஆகிய சட்டங்களுக்கு கீழ் பதிவு செய்யப்பட்ட இக்குற்றம் நிரூபிக்கப்பட்டால் குற்றவாளிக்கு அதிகபட்சமாக 2 ஆண்டு சிறை தண்டனை மற்றும் அபராதம் விதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. உப்சியில் 7வது நல்லார்கினியன் மரபு கவிதை போட்டி பரிசளிப்பு விழா, பொதுமக்களுக்கு அழைப்பு. மலேசியாவின் தமிழ் இலக்கிய வளர்ச்சிக்கு ஒவ்வொரு ஆண்டும் பங்களிக்கும் நல்லார்கினியன் மரபு கவிதை போட்டியின் 7வது ஆண்டு பரிசளிப்பு விழா நாளை நவம்பர் 8ஆம் தேதி சனிக்கிழமை பேராக் தஞ்சோங் மாலிங் உப்சி பல்கலைக்கழகத்தில் நடைபெறவுள்ளது. KSAS வளாகத்தில் உள்ள பாங்யூங் பெர்காம்போனின் பிற்பகல் 3 மணி முதல் மாலை 5 மணி வரை இவ்விழா நடைபெறும். மலேசியாவின் புகழ்பெற்ற தமிழ் கவிஞர் சீனி நைனா முகமதுவின் மரபு கவிதை பங்களிப்பை நினைவு கூறும் வகையில் உப்சி தமிழ் மொழி கழகம் இப்போட்டியை ஏற்பாடு செய்து வருகிறது. இவ்விழாவில் மாணவர்கள், இளையோர், பொதுமக்கள் என 3 பிரிவுகளில் நடத்தப்பட்ட போட்டிகளுக்கு பரிசுகள் வழங்கப்படும். அதே சமயம் மலேசிய தமிழ் இலக்கியங்களுக்கு உயிரூட்டும் வகையில் சிறந்த படைப்புகளை வழங்கி வரும் 5 சிறந்த கவிஞர்களுக்கு சிறப்பு செய்யப்படும் என விழா இயக்குனர் கீதர்சன் சுந்தரேசன் தெரிவித்தார். விழாவை தாபா நாடாளுமன்ற உறுப்பினரும் மாய்கா தேசிய சட்டமன்ற தேசிய துணைத் தலைவருமான டதோஸ்ரீயம் சரவணன் தலைமை தாங்கி தொடங்கி வைக்கிறார். தமிழ் மரபு கவிதையின் வேர்களை வலுப்படுத்தும் ஒரு முக்கிய நிகழ்வான இதில் திரளாக வந்து கலந்து கொள்ளுமாறு ஆசிரியர்கள், மாணவர்கள், தமிழ் ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்களையும் ஏற்பாட்டாளர்கள் அழைக்கின்றனர். உப்சி விபத்து உரிம விதிமுறைகளுக்காக பேருந்து நிறுவனத்திற்கு 20,000 ரிங்கெட் அபராதம். உப்சி பல்கலைக்கழக மாணவர்கள் 15 பேர் பலியாக காரணமான விபத்தில் தொடர்புடைய சுற்றுலா பேருந்து நிறுவனத்திற்கு 20,000 ரிங்கெட் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. விசாரணையில் அந்த கெனாரி உத்தாரா டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் சென்ட்ரியான் பிரகத் நிறுவனம் 1992ஆம் ஆண்டு சுற்றுலா தொழில் சட்டத்தின் கீழ் விதிக்கப்பட்ட உரிம நிபந்தனைகளை மீறியதாக கண்டறியப்பட்டது. அதாவது விபத்துக்குள்ளான பேருந்தை நொரைன் மாஜோ ட்ரேடிங் என்ற நிறுவனத்திற்கு விற்று அதனை பெர்மிட்டை அது வாடகைக்கும் விட்டுள்ளது. ஆனால் வாங்கிய நிறுவனத்துக்கோ சுற்றுலா தொழில் சட்டத்தின் கீழ் முறையான பெர்மிட் இல்லை. தவறை ஒப்புக்கொண்டதை அடுத்து கெனாரி உத்ரா டிராவல் பேருந்து நிறுவனத்திற்கு நவம்பர் 3ஆம் தேதி பேராக் கெரிக் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் அந்த அபராதத்தை விதித்தது. ஒரு குற்றச்சாட்டுக்கு தலா 10,000 ரிங்கெட் என 2 குற்றச்சாட்டுகளுக்கு 20,000 ரிங்கெட் விதிக்கப்பட்டது. அபராதம் செலுத்தாவிட்டால் சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்றும் நீதிமன்றம் அறிவித்துள்ளது. இதனை வரவேற்ற சுற்றுலா கலை பண்பாட்டு அமைச்சான மொட்டாக் சுற்றுலா வாகனங்கள் பாதுகாப்பு மற்றும் சுற்றுலா சட்டப்பூர்வமான அனுமதிகளை பின்பற்ற வேண்டும் என வலியுறுத்தியது. எலன் மஸ்கிற்கு $1 டிரில்லியன் சம்பள பேக்கேஜ் உறுதியானது. பங்குதாரர்கள் ஒப்புதல். அமெரிக்க மின்சார வாகன தயாரிப்பு நிறுவனமான டெஸ்லாவின் தலைவர் எலன் மஸ்குக்கு உலக வரலாற்றில் இல்லாத அளவுக்கு $1 டிரில்லியன் சம்பளமாக பேசப்பட்டுள்ளது.
நேற்றைய இயக்குனர் வாரிய கூட்டத்தில் பங்குதாரர்கள் மஸ்கின் இந்த புதிய சம்பளத்திற்கு ஒப்புதல் வழங்கினர். சுமார் 75% பங்குதாரர்கள் இந்த ஒப்பந்தத்தை ஆதரித்துள்ளனர். இதையடுத்து மஸ்க் டெஸ்லாவின் சந்தை மதிப்பை தற்போதைய 1.4 டிரில்லியனிலிருந்து 8.5 டிரில்லியனாக உயர்த்த வேண்டியுள்ளது. அதோடு ரோபோடாக்சிஸ் எனப்படும் டெஸ்லாவின் 1 மில்லியன் தானியங்கி கார்கள் வணிக ரீதியாக இயங்க வேண்டும் என்ற இலக்கையும் அவர் அடைய வேண்டும் என நிபந்தனை விடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் சில பெரிய முதலீட்டு நிறுவனங்கள், குறிப்பாக நார்வே அரசாங்க செல்வ நிதி மற்றும் கலிபோர்னியா ஓய்வூதிய நிதி இந்த ஒப்பந்தத்திற்கு எதிராக வாக்களித்துள்ளன. இது மிகவும் அதிகப்படியான ஊதியம் என்றும் நிறுவன நிர்வாக சீர்கேடு என்றும் அவை விமர்சித்துள்ளன. ஆனால் என்ன விமர்சனங்கள் வந்தாலும் எலன் மஸ்க் உண்மையிலேயே திறமைசாலிதான் என்றும் அவர் இல்லாமல் டெஸ்லாவே இல்லை என்றும் கூறி அவரின் இந்த உலக சாதனை சம்பளத்தை வலைதளத்தில் மக்கள் ஆதரிக்கின்றனர். ஸ்லாங்கூர் மற்றும் இந்தோனேசியா பெர்சிப் அணி ரசிகர்கள் ஒருவருக்கொருவர் மோதல், சூழ்நிலையை கட்டுப்படுத்திய பாதுகாப்பு குழு. பெட்டலிங் ஜெயா ஊராட்சி மன்ற மைதானத்தில் நேற்றிரவு நடைபெற்ற ஆசிய சாம்பியன்ஸ் லீக் 2 கால்பந்து போட்டியில் ஸ்லாங்கூர் மற்றும் இந்தோனேசியா பெர்சிப் அணி ரசிகர்களுக்கு இடையே ஏற்பட்ட கலவரத்தால் பெரும் குழப்பமான சூழல் உருவானது. போட்டியின் நடுவில் பெர்சிப் அணியின் ஆதரவாளர்கள் எனப்படும் நபர்கள் மைதானத்தின் பக்க பகுதியில் நுழைந்ததை தொடர்ந்து அப்பகுதியில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. எனினும் பாதுகாப்பு படையினர் உடனடியாக செயல்பட்டு சூழ்நிலையை கட்டுப்படுத்தினர். போட்டி முடிந்ததும் ஸ்லாங்கூர் அணி 2-3 என்ற கோல் கணக்கில் தோல்வி அடைந்ததால் சில ரசிகர்கள் மைதானத்திற்குள் நுழைந்து தங்களின் அதிருப்தியை வெளிப்படுத்தினர். இச்சம்பவத்தின் காணொலி தற்போது சமூக ஊடகங்களில் வேகமாக பரவி வருவதுடன் இணைவாசிகள் பல்வேறு கருத்துக்களை தொடர்ந்து பதிவு செய்து வருகின்றனர். கெர்காசி மேரா என்று அழைக்கப்படும் ஸ்லாங்கூர் அணிக்கு இது தொடர்ச்சியான 4வது தோல்வி என்பது குறிப்பிடத்தக்கது. இதனால் அதிருப்தி அடைந்த ரசிகர்களை சந்தித்து நிலைமை சரியாகும் வரை ஸ்லாங்கூர் அணி தலைவர் ஃபைசால் ஹிலின் அவர்களிடம் பேசியதாக தெரிவிக்கப்பட்டது.